ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை சுண்டைக்காய் வச்சு வத்தல் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக இந்த சுண்டைக்காயெல்லாம் இந்த மாதிரி காம்பு கிள்ளிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு டைம் அலசி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணியில் அலசினதுக்கப்புறமா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடாய் வச்சாச்சு. அதில் தேவையான நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வத்தல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய்லாம் சுழந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயெல்லாம் இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வதங்க விட போகிறோம். இந்த சுண்டைக்காய் வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டி பூண்டு எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நம்ம 3யுமே நல்லா மைய பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். புளி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளியை நம்ம கரைச்சி இந்த மாதிரி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் நல்லா வதங்கி நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம இதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த விழுது சேர்த்து நம்ம வந்து வதங்க விட போகிறோம். ஸோ சுண்டைக்காயெல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் கடுகு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது இது கூட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கணும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே நம்ம மூடி வைக்க போகிறோம். இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விடணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை நம்ம இதில் சேர்த்த போகிறோம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஸோ நம்ம விழுதை மட்டும் அரைச்சி ரெடி பண்ணால் போதும், டக்குன்னு வந்து இதை செஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காய் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விட போகிறோம். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் நாள் செய்யறதை விட 2வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வத்தல் குழம்பு சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.